ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ராஜசேகரன் ஃப்ரம் ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 7/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் எம்எஸ்பி பற்றி ஒரு எடிட்டோரியல், ட்ரோன்ஸ் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சொன்ன ஒரு ஆர்டிக்கல், டொபாக்கோ பற்றி ஒரு எடிட்டோரியல், கசகஸ்தான் இஷ்யூ, இன்க்ரீஸிங் மேரேஜ் ஏஜ் ஆஃப் உமன் டு 21 ஒரு ஆர்டிக்கல், அப்புறம் மிஸ்செலேனியஸ் ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபார்மேட்டிவ் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 வித் மென்டர்ஷிப்போடு போயிட்டுருக்கு. இதில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இதோட ப்ரைஸஸ் வந்து பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு queries இருந்துச்சுன்னா கீழே இந்த வாட்ஸ்அப், டெலகிராம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் ஸ்டடி படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த பிடிஎஃப் வேணும்னா வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோட் பார்த்துருவோம். இன்றைக்கான கோட்: காம்ப்ரமைஸ் ஃபார் யுவர் ட்ரீம் பட் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் யுவர் ட்ரீம். இம்ரான் கான் சொல்லுது. இவர் யாருன்னு தெரியுங்களா? பிஎம் ஆஃப் பாகிஸ்தான். ஓகே, இந்த கோட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது நம்ம ட்ரீம்க்காக எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், பட் எப்பயுமே ட்ரீமை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த கோட்டோட நம்ம ஃபஸ்ட் ஆர்டிக்கிள்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் எம்எஸ்பி பற்றி. எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இதில் ஆக்சுவலாக அந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே பாலிட்டிக்ஸ் பற்றி தான் பேசியிருந்தாங்க. பாலிட்டிக்ஸ் ஆஃப் எம்எஸ்பின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பாலிட்டிக்ஸ் பற்றி வேணாம், நம்ம படிக்க தேவையில்லை. நம்ம பாலிட்டி மட்டும் படித்தா போதும். ஸோ பாலிட்டிக்ஸ் வேணாம். நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது எம்எஸ்பினா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எம்எஸ்பி இஸ் அ ரேட் அட் விச் இந்த கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் கிராப்ஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கிராப் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மர், என் ஃபீல்டில் வந்து என் அக்ரி ஃபீல்டில் ரைஸ் போடுறேன். அது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோன்னே அதை போய் நான் விற்கணும் மார்க்கெட்டில். பட் எனக்கு வந்து அது சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னா, நான் விற்க போகும்போது எனக்கு கிடைக்கிறதே 80 ருபீஸ் தான் கிடைக்கிதுன்னா, எனக்கு அது போட்ட காசு கூட வரல. ஸோ லாஸ் ஆகுது. ஸோ இதனால வந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. இது ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதுபடி கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து கிராப்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக இவங்க காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும், அந்த ரேட் வந்து எவ்வளோனா அட்லீஸ்ட் 1.5 times த காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இன்கர்ட் பை த ஃபார்மர்ஸ். இப்போ நான் வந்து 100 ரூபா இது பண்ணுறேன்னா ப்ளஸ் ஒரு 150 அந்த அளவாச்சும் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எம்எஸ்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்எஸ்பி இஸ் அ மினிமம் ப்ரைஸ் ஃபார் எனி கிராப் தட் கவர்மெண்ட் கன்சிடர்ட் ஆஸ் ரெமுனரேட்டிவ் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹென்ஸ் டிசர்விங் ஃபார் சப்போர்ட். இப்போ நம்ம பார்த்தது தான். அதாவது எந்தெந்த கிராப்புக்கெலாம் வந்து ஃபார்மர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கலையோ, அந்த மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணி அதை எம்எஸ்பியில் சேர்த்து அதுக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் எம்எஸ்பியில் எந்தெந்த கிராப்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்பியில் 22+1 சொல்லுவாங்க. ஸோ 23ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா 22+1. இந்த 1ன்றது என்னென்னா எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ். இது வந்து ஒன்லி ஃபார் சுகர் கேனுக்கு மட்டும். ஸோ மிச்சம் இருக்க கிராப்ஸுக்கு வந்து 22 கிராப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. 22 கிராப்ஸ் ப்ளஸ் 1 சுகர் கேன். ஸோ டோட்டலாக 23. இதை வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவான்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ், சிஏசிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே வரும். ஓகேவா? அடுத்து த மேண்டேட்டட் கிராப்ஸ் இன்க்ளூட் 14 கிராப்ஸ் ஆஃப் கேரிஃப் சீசன், 6 ராபி கிராப்ஸ் அண்ட் 2 அதர் கமர்ஷியல் கிராப்ஸ். இப்போ 2 அதர் கமர்ஷியல் கிராப்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் எனக்கு வந்து நம்ம இந்த கிராப்ஸ் எல்லாம் நான் 20 கிராப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சேர்த்து. பட் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து எது கேரிஃப் எது ராபின்னு வந்து நம்ம ஜாகிரஃபியில் படித்தனால நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இருக்குது, நான் கிராப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக சீரியல்ஸில் பேடி,
வீட், ஜோவர், பார்லி, பாஜ்ரா, ராகி, மெய்ஸ், அது மாதிரி பல்சஸில் அர்ஹார், அர்டூர், இதெல்லாம் வந்து தால் பருப்பு வகைகள்னு சொல்லலாம். அது மாதிரி கிராம், மூங், லென்டில், உராட். அதுக்கடுத்து ஆயில் சீட்ஸில் கிரவுண்ட்நட், ரேப் சீட், மஸ்டர்ட் கடுகுன்னு சொல்லுவாங்க, அது சோயாபீன், டோரியா, சீசெம், சன்ஃப்ளவர் சீட், சாஃப்ளவர் சீட், நைஜர் சீட். அதுக்கப்புறம் இந்த 2 நம்ம பார்த்தோம்ல 2 கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து இதுதான், காட்டனும் ராஜூட்டும். அதுக்கடுத்து இதுதான் வந்து 23, ஓகேவா? இது ஃபுல்லாக சேர்த்தாலே 23 வந்துடும். அதாவது 22 வரும் இது, ப்ளஸ் 1 சுகர் கேன். அது போக ஒரு சிலதுக்கு வந்து இப்போ எம்எஸ்பியில் தந்துட்டுருக்காங்க. அது வந்து கோப்ரா, டீஹஸ்க்டு கோகனட் அண்டு விர்ஜீனியா ஃப்ளூன்னு சொல்லி டொபாக்கோக்கு, விர்ஜீனியா ஃப்ளூ க்யூர்ட் டொபாக்கோ. சுகருக்கு வந்து ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ், ஓகேவா? இது கோப்ரான்றது இந்த கொப்பரை தேங்கான்னு சொல்லுவோம்ல, அந்த இதுதான். ஓகே, எனக்கு வந்து இதில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் மட்டும் இந்த ஹோல் இதில் எது வந்து காரிஃப் கிராப்ஸ், எது வந்து ராபி கிராப்ஸ்னு நீங்கள் ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த 14 காரிஃப் கிராப்ஸும் 6 ராபி கிராப்ஸும் என்னென்னு சொல்லுங்கள். 2 கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து இது. ஓகே, அடுத்து போகலாம். இந்த எம்எஸ்பி தரும்போது ஒரு 3 காஸ்ட் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 காஸ்ட் வந்து இவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த சிஏசிபி வந்து கேல்குலேட் பண்ணி அதை வச்சு தான் வந்து என்ன எம்எஸ்பி தரலாம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு கிராப்புக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? இது வந்து ஸ்டேட் அண்ட் ஆல் இண்டியா லெவல் ரெண்டுக்குமே கேல்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா A2ன்னு ஒன்று கேல்குலேட் பண்ணுவாங்க. A2ன்றது வந்து என்னென்னா, ஒரு ஃபார்மர் வந்து அவர் எவ்வளோ இன்புட்டுக்காக செலவு பண்ணுறாரு. இது வந்து ஷார்ட்டாக இன்புட்டுக்காகன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட்டுக்காக என்னென்ன செலவு பண்ணுறாருன்னு. சீடு ஒரு இன்புட், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, லேபர் சார்ஜு, லேண்ட் லீஸ்க்கு எடுக்கிறது, ஃபியூவல், இரிகேஷன், இந்த மாதிரி அதாவது ஒரு கிராப்புக்காக இன்புட்டுக்காக என்னென்ன செலவு பண்ணுறாரோ அது ஃபுல்லாக A2. அதுக்கடுத்து A2 + FLன்னு சொல்லுவாங்க. FLனால் ஃபேமிலி லேபர், ஓகேவா? இதில் வந்து என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி படிக்கும் போது இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி படித்தோம். அதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் எல்லாமே சொல்லும் போது டிஸ்கைஸ்டுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போயே நான் என்ன சொன்னேன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சரில் வர்றது. இது என்னென்னா, அன்பெய்டு ஃபேமிலி லேபர். இப்போ என் ஃபீல்டு இருக்குது, சின்ன ஃபீல்டு தான், நான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பண்ணல, ஒரு சின்ன லெவலில் பண்ணுறனால எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 3 பேர் இருந்தால் போதும். 3 பேர் இருந்தால் வேலை முடிச்சிடலாம். ஸோ நான் ஒரு 3 பேர் இருந்தால் போதும். பட் என் ஃபேமிலியில் நான் போய் வேலை பார்ப்பேன் எக்ஸ்ட்ரா. எனக்கு மேரேஜ் ஆயிருந்தால் என் ஒய்ஃப் அண்ட் பசங்க அந்த மாதிரி. ஸோ இதுவே வந்து ஒரு 4-5 பேர் வந்துடுவாங்க. ஸோ இங்கே ஒரு 3 பேர், அப்புறம் என் ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா ஒரு 10 பேர். ஆக்சுவலாக இந்த இடத்துல 3 பேர் போதும், ஆனால் இந்த இடத்துல போய் ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதில் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஹிடனாக இருக்குது. ஸோ இதை தான் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி லெஸ் தான், ப்ரொடக்டிவிட்டி லெஸ், ஆனால் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 10 பேரில் ஒரு 4 பேர் போனால் கூட அதே ப்ரொடக்டிவிட்டி தான் வரப்போகுது. அதே ப்ரொடக்டிவிட்டி எதுவுமே டிஃபரன்ஸ் ஆக போகிறதில்ல. பட் வந்து ஒரு சின்ன வேலையில் நிறையா பேர் வந்து தேவையில்லாமல் வேலை பார்க்குறது, அதாவது ஃப்ரீயாக வேலை பார்க்குறது, ஓகேவா? இதுதான் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது அந்த அன்பெய்டு ஃபேமிலி லேபர், அந்த காஸ்ட்டையும் சேர்ப்பாங்க. அதுக்கடுத்து C2ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து A2ன்னு ஒன்று, அடுத்து A2 + FL, அப்புறம் C2. இந்த 3 பேராமீட்டர்ஸ் வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த A2 + FL பார்த்துட்டோம். C2ன்னு என்னென்னு பார்க்கணும். C2 வந்து என்னென்னா, அவர் வந்து இந்த லேண்டுக்காக கொடுப்பார்ல, லேண்டுக்காகவோ இல்லை இந்த ஒரு மெஷின் வாங்கணும் அதுக்காக வந்து ஒரு லோன் எடுத்திருப்பார். அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ இப்போ வந்து லேண்ட் வந்து லீஸுக்கு எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு மெஷின் வாங்கணும், அங்கே கேபிட்டல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்க்கும் போது வந்து அந்த ரெண்ட்டு, அந்த லேண்டுக்கு கொடுக்குற ரெண்ட்டு ப்ளஸ் இந்த கேபிட்டல் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல்னால் லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் சேர்க்குறது தான் C2, ஓகேவா? இவங்க வந்து சிஎஸ்சிபி இது எல்லாத்தையுமே வச்சு எம்எஸ்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஒரு நல்லது தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல பாலிசி. ஸோ தட் ஃபார்மர்ஸ் வந்து
அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு தைரியமாக அவங்க வேலையை பார்க்கலாம். இப்போ இதில் இஷ்யூஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் என்ன இஷ்யூஸ்னால், மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா லேக் ஆஃப் கவர்மெண்ட் மெஷினரி ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் ஆல் கிராப்ஸ். இப்போ எம்எஸ்பிலேயே நம்ம 23 கிராப்ஸ் 22+1 இவ்வளோ கிராப்ஸ் தான் பார்த்தோம். இப்போ இந்த கிராப்ஸ்லேயும் என்ன ஆகுதுன்னா வீட்டு ரைஸு இந்த ரெண்டுக்கு தான் அதிக எம்எஸ்பி. ஓகேவா? அப்போ ஃபார்மர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வீட்டு போடுவாங்க, ரைஸ் போடுவாங்க. ஸோ மிச்ச கிராப்ஸ் ஃபுல்லாக போகுது. இப்போ கிராப் டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம் ஜாகிரஃபியில். கிராப் டைவர்சிஃபிகேஷன் அது வேணும். அதாவது எல்லாத்துக்கும் எம்எஸ்பி ஈக்குவலாக அல்லது ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸோ தட் கிராப் டைவர்சிஃபிகேஷன் நடக்கும். ஒருத்தவங்க வீட் போட்டால் ஒருத்தவங்க ரைஸ் போடுவாங்க, இன்னொருத்தவங்க ஆயில் சீட்ஸ் போடலாம், பல்சஸ் போடலாம், சீரியல்ஸ் போடலாம். ஆனால் இந்த வீட் ரைஸ்க்கு தான் நிறையா கிடைக்கிறனால எல்லாருமே வீட் ரைஸ் தான் போடுறாங்க. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகுது. நம்மளுக்கு எவ்வளோ தான் வீட்டு ரைஸும் ப்ரொக்யூர் பண்ணும். நம்மளுக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடியே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இல்லை நம்மக்கிட்ட, எல்லார்கிட்டையும் வாங்குகிற அளவு. இதில் வேறு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட். அதுவும் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம ஃபாலோ பண்ணுறது ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட். ஆக்சுவலாக 2 டைப் இருக்குது ப்ரொக்யூர்மெண்ட்னா கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து வாங்குறது. அது வந்து 2 டைப் இருக்குது. ஓப்பன் ஒன்று இருக்குது, க்ளோஸ்டுன்னு ஒன்று இருக்குது. அது க்ளோஸ்டுனா நான் வந்து ஒரு ஃபார்மர்கிட்ட வந்து ஒரு 10 டன் வாங்குவேன், 10 டன் ஆஃப் ரைஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது க்ளோஸ்டு. அது ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட்னா ஃபார்மர் எவ்வளோ கொண்டு வந்தாலும் அதை வாங்கி தான் ஆவேன், எவ்வளோ கொண்டு வந்தாலும் வாங்கிக்கலாம், ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்றது தான் வந்து ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட் தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் ஃபஸ்ட் இஷ்யூ நம்ம இந்த மாதிரி ஒன்று பார்த்தோம். எல்லா கிராப்ஸுக்கும் வந்து அந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் இல்லை, எம்எஸ்பி கிடைக்க மாட்டேங்குது சரியாக, அந்த மாதிரி பார்த்தோம், எக்ஸப்ட் வீட் அண்ட் ரைஸு. செகண்ட் இதில் வந்து நம்ம இது என்ன தான் ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் மைல் கிரெயின் வரையும் போய் கலெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக லாஸ்ட் மைல் கிரெயின்னா இப்போ ஸ்டேட் இதான் ஒரு ஸ்டேட்னா ஸ்டேட் வந்து எல்லா இடத்துலையும் போய் எந்த ஃபார்மர் தந்தாலும் இந்த நம்மளோட ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட்னால அவங்க வந்து கடைசி வரையும் போய் கனெக்ட் பண்ணணும். ஆனால் ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க, ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் லெஸ்ஸாக தான் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம ஃபுல்லாக பண்ணணும், பட் ஸ்டேட் மிஷினரி வந்து அவ்வளோ இதாக இல்லை. ஸோ அதனாலேயே ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. நாங்கள் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம், பட் வந்து ஸ்டேட்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டுறாங்க, ஓப்பன் ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருந்தாலும் அதனால் அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து எம்எஸ்பி கொண்டு வந்ததே, அதாவது ஏபிஎம்சின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஏபிஎம்சியில் வந்து நம்ம ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணுறதை டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுன்னு நினச்சா அந்த இடத்துல மிடில் மேன் வராங்க. அவங்களே பாதி எல்லாமே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மிச்சம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது ஃபார்மருக்கு வந்து ரொம்ப லோவாக தான் கிடைக்கிது, அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தனால தான் ஏபிஎம்சின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஏபிஎம்சி பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு நாள் எடுக்கிறேன், அதுவே கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். ஏபிஎம்சி மண்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் மண்டின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். ஏபிஎம்சி மண்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்னென்னா ஒரு ஃபார்மர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா இந்த மண்டி தான் கவர்மெண்ட்டோடது, அங்கே போய் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இதில் வந்து மிடில்மேன்னா அந்த நடுவில் வருவாங்கள்ல இன்டர்மீடியேட்டாக, அவங்கள வந்து இந்த கமிஷன் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஃபார்மர் வந்து டேரெக்டாக மண்டியில் போய் அவங்களோட ப்ரொடியூஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு கவர்மெண்ட்டிட்ட காசு வாங்கிக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏபிஎம்சி கொண்டு போகும்போது இதுலேயே வந்து மிடில்மேன் வராங்க, எம்எஸ்பிலேயே மிடில்மேன் வராங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸ்லாம் வராங்க. இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏபிஎம்சி அஃபீஷியல்ஸே அந்த மாதிரி எல்லாருமே கரப்ஷன் அந்த மாதிரி வரனால அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எம்எஸ்பி பற்றி ஒரு ப்ராடான நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம், இந்த ஏபிஎம்சின்னா பார்ப்போம். அடுத்த நியூஸில் வரும்போது உங்களுக்கு எப்படியாச்சும் இந்த 3 ஃபார்ம் பில்ஸ் அதுவும் எடுத்துறேன் ஒரு நாள். 3 ஃபார்ம் பில்ஸ் வந்துச்சுல, இப்போ ரிப்பீல்லாம் பண்ணாங்களா, அதெல்லாம் கூட நம்ம ஒரு நாள் பார்ப்போம். அடுத்து ட்ரோன்ஸ், இது ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. யூஸ் ட்ரோன்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி, ஜூம் பண்ணிக்கிறேன். யூஸ் ட்ரோன்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி
ட்ரோன்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து நிறையா மினிஸ்ட்ரீஸில், அதாவது டிஃபென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணாமல் எல்லா மினிஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுங்கள், நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்டாக ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, ரூல்ஸ்லாம் வேறு வந்துச்சு. ஓகேவா, அது நான் கீழே கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு வேணாம், ரூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த இது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு, இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்கில் ட்ரோனோட அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொன்று பிரித்து இவங்களே தந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இன் அ நேஷன் வைட் ப்ரோக்ராம் டு டேக் த தேர்ட் ஐ டு த ஸ்கை. தேர்ட் ஐ டு த ஸ்கைனா இந்த இடத்துல தேர்ட் ஐன்னு சொல்கிறது ட்ரோனை சொல்கிறாங்க. ஓகேவா, Ministry of Civil Aviation has called for more effective utilization of drone applications and urged Ministry of Home Affairs to deploy unmanned aerial vehicles UAV. இதுதான் ட்ரோன்ஸ். நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் ட்ரோன்ஸுன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம சயின்டிஃபிக் டேர்மாக யூஏவின்னு சொல்லணும். அதோட கரெக்ட் டெர்மினாலஜி வந்து யூஏவி. இதை வந்து அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சர்வேலன்ஸ்னால் செக் பண்ணுறது, அந்த ரோந்துன்னு சொல்லுவாங்கள்ல, ரோந்து படை, அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாமல் சர்வேலன்ஸ், சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறது, க்ரைம் கண்ட்ரோல், விவிஐபி, செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் வந்து ட்ரோன்ஸை வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் அ நோட் சென்ட் டு அட்லீஸ்ட் டசன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், ஒரு நிறையா மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து டசன்னா நம்ம யூஸ்வலி 12ன்னு சொல்லுவோம், பட் நிறையா மினிஸ்ட்ரிஸ் தான் இங்கே. நிறையா மினிஸ்ட்ரிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெமண்டஸ் பெனிஃபிட்ஸ் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி செக்டார் ஆஃப் எக்கனாமி. எல்லா செக்டார்லேயுமே, மோஸ்ட்லி எல்லா செக்டார்லேயுமே லிமிட் இல்லாமல் நிறையா யூஸ் பண்ணலாம் நேஷ்னல் டிஃபென்ஸுக்கு. அதாவது இந்த செக்டாருக்கு தான் ட்ரோன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாமல் வேரியஸ் செக்டாருக்கு வந்து நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நேஷ்னல் டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், மேப்பிங், அந்த மாதிரி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, ஆஸ் அ பார்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் டு மேக் இந்தியா a global hub for drones under ஆத்மநிர்பார் பாரத் அபியான். ஆத்மநிர்பார்னா செல்ஃப் ரிலையன்ட், நம்மளுக்குரியதை நம்மளே தயாரிச்சுக்கணும். ஓகேவா, அந்த இதில் அண்ட் இன் த பேக் ட்ராப் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் ரோலிங் அவுட் ஆஃப் லிபரலைஸ்ட் ட்ரோன் ரூல்ஸ் 2021. நான் சொல்லியிருந்தேன்ல நம்மளுக்கு ட்ரோன் ரூல்ஸ் வேறு வந்துச்சுன்ட்டு. அது வந்து லிபரலைஸ்டு ட்ரோன் ரூல்ஸ்னால் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நிறையா வந்து ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லாமல் ஈஸியாக இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இது ட்ரோன் ரூல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் இந்த லைன் மட்டும் முடிச்சுக்கிறேன். கேஸ் பவர் மினிஸ்ட்ரிஸ் ஹவ் பீன் ஆஸ்க்டு டு ஃப்ளை ட்ரோன்ஸ் ஃபார் ரியல் டைம் சர்வேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், theft prevention, visual inspection, maintenance, construction, planning and management. அதே மாதிரி அந்த வேரியஸ் மினிஸ்ட்ரிக்கு சொல்லும் போது கேஸ் அண்ட் பவர் லைன், அந்த மினிஸ்ட்ரிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கேஸ், அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட்டு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு. டிரான்ஸ்மிஷனில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம், எலக்ட்ரிசிட்டி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம், அதை வந்து சிட்டிஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்ல, அந்த லைனில் வந்து நிறையா வந்து தெஃப்ட்டு நடக்குது. இந்த இடத்துல தெஃப்ட் நடந்து நிறையா வேஸ்டேஜ் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் தராங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த இடத்துல லிபரலைஸ் ட்ரோன்ஸ் ரூல்ஸ், அப்போ இதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரோன் ரூல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். அப்போ ட்ரோன் ரூல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ட்ரோன்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ட்ரோன்ஸ் இன் லேமேன் டெர்மினாலஜி. லேமேன்னா சாதாரண மக்கள். ஓகேவா, லேமேன்னா சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பேச்சில் வந்து நம்ம வந்து ட்ரோன்னு சொல்லுவோம். ஆனால் அன்மேன்ட் ஏரியல் ஏர்க்ராஃப்ட் ஆர் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் யூஏவி, இதுதான் வந்து ட்ரோனுக்கு உண்மையான பேர். அதில் வந்து சப்செட்ஸ் இருக்குது 3. அன்மேன்டு ஏர்க்ராஃப்ட், ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட், இதுதான் மேஜரான டைப் நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே நார்மல் பீப்புள் எல்லாருமே நம்ம ஒரு ட்ரோன் வாங்கணும்னா பண்ணுவோம்ல, அது ஃபுல்லாக நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் நம்மளாவே நம்ம சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரோனை இயக்கிக்கலாம். அந்த மாதிரி அட்டானமஸ் ஏர்க்ராஃப்ட் அதுவாகவே பண்ணுறது, இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு தேவையில்ல. இது வந்து மாடல் ஏர்க்ராஃப்ட்.
ஓகேவா. இதில் இதுதான் வந்து மெயினானது. அன்மேண்ட் ஏர்க்ராஃப்ட், ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட். ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட்னால் அதான் நம்ம சாதாரணமாக ரிமோட் வச்சு நம்ம கமாண்ட் கொடுக்குறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேவா. இதுதான் இதில் வந்து 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. நானோ, மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். இதில் நானோ வந்து லெஸ் தேன் 250 grams, மைக்ரோ வந்து 250 grams to 2 kg, ஸ்மால்னா 2 kg to 25 kg, மீடியம்னா 25 kg to 150 kg, கிரேட்டர்னா மோர் தேன் 150 kg. இப்போ இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் முன்னாடி படித்த ஆர்டிக்கலில் இது ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஆர்டிக்கலில் இது நான் வந்து படிச்சிருந்தேன் ஒரு இடத்துல. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம்ல சிவிலியன்ஸ்லாம். இப்போ நம்ம நிறையா பேர் நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ட்ரோன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மோஸ்ட்லி இந்த இதில் தான் இருக்கும். இந்த கேட்டகரி நானோ ட்ரோன்ஸ் தான். நம்மளோடது வந்து 250 grams கீழே தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து இப்போ இந்த ட்ரோன்ஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. நம்ம இந்த ட்ரோன் ரூல்ஸ் ஆஃப் 2021 பார்ப்போம். இது வந்து ட்ரோன் ரூல்ஸ் 2021 வந்து ட்ரோன் ரூல்ஸ். அதோட எய்ம் என்னென்னா, ஒரு டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஓகேவா. ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி சிங்கிள் விண்டோ ஆன்லைன் சிஸ்டம். ஓகேவா. எதுக்கான அப்ரூவல்ஸ்லாம் வாங்கணும். இப்போ ட்ரோன் வந்து பறக்க விட்றதுலாம் வந்து அவ்வளோ முன்னாடி வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் நிறையா இருக்கும். நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டிலாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து இந்த ஆப்லாம் வச்சு நம்ம போய் எந்த இடத்துல போய் ஆஃபீஸில் போய் நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆப்பில் வந்து நம்ம வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஓகே ஃபஸ்ட் லாக்டவுன் அப்போ நம்ம இபாஸ் வாங்கியிருப்போம்ல. இபாஸ் வந்து எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே போயிட்டு டக்குன்னு வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. இபாஸ் எப்படி வாங்கினோமோ அந்த மாதிரி வந்து ட்ரோன்ஸ்க்கும் ஈஸியாக நம்ம வந்து வாங்கிடுற மாதிரி அப்ரூவல் வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. there will be minimum human interference on the digital sky platform and most permissions will be self granted. நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிறோம் எவ்வளோ நேரம் அப்படின்னு வந்து பண்ணோன்னாலே அது செல்ஃப் ஜென்ரேட்டடாக டக்குன்னு வந்து வந்துடும் இபாஸ் மாதிரி. அடுத்து ப்ரொவிஷன்ஸ். இதில் அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது வேரியஸ் அப்ரூவல்ஸ் இன்க்ளூடிங் சர்டிஃபிகேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன், மெயின்டெனன்ஸ், import clearance, acceptance of existing drones, operator limit, authorization of R&D organization, student remote pilot license, இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கு ஃபீ ரெடியூஸ்டு டு நாமினல் லெவல்ஸ். ஒரு இடத்துல வந்து பறக்கிறோன்னா அதுக்காக வந்து ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணுவாங்க. நோ லிங்கேஜ் வித் சைஸ் ஆஃப் த ட்ரோன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரோன் ஃபீஸ் இல்லாமல் ஒரு பேசிக் அந்த லெவல் மட்டும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு எந்த ட்ரோனாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் என்ன இருக்குன்னா மெயினாக 3 இதாக பிரிச்சுருப்பாங்க. ஓகேவா. ரெட், எல்லோ, க்ரீன் ஜோன்னு. இது பற்றியும் நான் கொண்டு வந்திருக்கேன், கீழே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இப்படி பிரிச்சுருக்காங்கன்னு மட்டும் ஞாபகம். இந்த மாதிரி பிரித்து அவங்களுக்கு ஈஸியாக பண்ணியிருக்காங்க. க்ரீனில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது, ரெட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி it will provide a secure and scalable platform that supports drone technology framework such as NPNT. NPNTனா நோ பெர்மிஷன் நோ டேக் ஆஃப். அதாவது பெர்மிஷன் வாங்காமல் டேக் ஆஃப் பண்ணக்கூடாது, பெர்மிஷன் வாங்காமல் ட்ரோனை வந்து பறக்கூடக்கூடாது. டிசைன் டு எனேபிள் ஃப்ளைட் பெர்மிஷன் டிஜிட்டலி அண்ட் மேனேஜ் அன்மேண்ட் ஏரியல் ஆப்ரேஷன்ஸ் அண்டு டிராஃபிக் எஃபிஷியன்ட்லி. இந்த மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியும் உள்ளே இருக்குது. பிகாஸ் வந்து இப்போ இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரீசெண்டாக இந்த ட்ரோன் ரூல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி தான் அட்டாக்லாம் நடந்துச்சு. நிறையா ட்ரோன் அட்டாக்லாம் நடந்துச்சு, நம்மளும் பார்த்தோம். அப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரோன் ரூல்ஸை வந்து லிபரலைஸ்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இபாஸ் மாதிரி நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வாங்கிக்கலாம், நம்மளே நினச்சா வாங்கிக்கலாம், எங்கள் ஆஃபீஸ்லாம் போக தேவையில்ல, பெர்மிஷன்லாம் ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்படின்னும் போது எதுக்கான இந்த டெக்னாலஜியில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ட்ரோன் டெக்னாலஜினால் அவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது, அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஸோ வந்து அதனால தான் வந்து இவ்வளோ ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் இருக்குது. நோ பெர்மிஷன் நோ டேக் ஆஃப் அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸும் இருக்குது. ஓகேவா. இதில் வந்து அதே மாதிரி ரெடியூஸ்ட் ஏர்
ஏர்போர்ட் பெரிமீட்டர். முன்னாடிலாம் ஏர்போர்ட் இருக்குன்னா, இதான் ஏர்போர்ட்னா இதை சுற்றி 45 கிலோமீட்டருக்கு எல்லா சைடும் 45 கிலோமீட்டருக்கு ட்ரோனே பறக்கக்கூடாது. ஆனால் இப்போ இதை வந்து 12 மாற்றிட்டாங்க. ஓகேவா, முன்னாடி 45 இருந்ததா இப்போ வந்து 12 கிலோமீட்டராக மாற்றிட்டாங்க. 12 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பறக்கக்கூடாது. ஸோ மிச்ச இடம்லாம் பறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி த ரூல் ஸ்டேட்ஸ் தட் நோ ஃப்ளைட் பெர்மிஷன்ஸ் would be required to fly up to 400 feet in green zones. நம்ம 3 ஜோன் பார்த்தோம்ல, அதில் க்ரீன் ஜோனாக இருந்துச்சுன்னா 400 feet வெர்டிக்கலாக 400 feet வெர்டிக்கலுக்கு பறக்கிறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷனே வாங்க தேவையில்ல. அண்ட் அப் டு 200 feet இந்த ஏரியா பிட்வீன் 8 to 12 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஏர்போர்ட் பெரிமீட்டர். ஏர்போர்ட்டில் இருந்து 8 கிலோமீட்டர் to 12 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து 200 feet வரையும் பறந்துக்கலாம். அதை தாண்டியாச்சுன்னா 400 கிலோமீட்டர் மேலே வரையும் பறந்துக்கலாம். ஓகேவா, பைலட் லைசன்ஸ். இதை வந்து நம்ம இப்போ ட்ரோனை இயக்குறோன்னா முன்னாடிலாம் பைலட் லைசன்ஸ் அது இதுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. இப்போ நோ பைலட் லைசன்ஸ் would be needed ஃபார் மைக்ரோ ட்ரோன்ஸ். நான் சொன்னேன்ல, அதனால தான் வந்து நம்மளை வந்து இந்த நானோ அந்த லெவல்லலாம் வந்து சிவிலியன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஏன்னா அதுக்கெலாம் வந்து பைலட் லைசன்ஸ் தேவையில்லை. ஃபார் நான் கமர்ஷியல் யூஸ் நானோ ட்ரோன்ஸ் ஃபார் R&D ஆர்கனைசேஷன். இந்த இங்கேயே சொல்லியிருக்காங்க நானோ ட்ரோன்ஸ். இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூடியூப்பில் விலாக்ஸ் பண்ணுறது அதிலலாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. லெஸ் தேன் 250 கிராம்னு பார்த்தோம். There would be no restriction on drone operations by foreign owned companies registered in India. ஃபாரின் ஓன்டாக இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து ட்ரோன்ஸ் அந்த ட்ரோன்ஸை இயக்குனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ட்ரோன் காரிடார். இந்த மினிஸ்ட்ரி வந்து இனிமேல் வந்து ட்ரோன் காரிடார்னு வந்து ஒன்று டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ தட் நம்ம டெலிவரிஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நிறையா ஸ்கோப் இருக்குது. லைக் டோர் டெலிவரிலாம் வந்து இப்போ ஃபுட் டெலிவரிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து தராங்கன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ட்ரோன்ட்டே கொடுத்துட்டா ட்ரோன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்குன்னு ஒரு காரிடார், அது போகிற பாதை, ட்ரோனுக்குன்னு ஒரு நம்மளுக்கு ரோடு மாதிரி ட்ரோனுக்குன்னு வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சேஃப்டி ஃபியூச்சர்ஸ், ரியல் டைம் ட்ராக்கிங்கு, ஜியோ ஃபென்சிங் இந்தந்த இடத்துக்குள்ள தான் இருக்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்க்ரீஸ்ட் கவரேஜ் ஆஃப் ட்ரோன்ஸ். முன்னாடி வந்து 300 kg to 500, அதாவது முன்னாடி 300 kg தான் யூஸ் பண்ணணும் ட்ரோன்ஸ் மேக்ஸிமம். இப்போ வந்து 500 kg வரையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ட்ரோன் டாக்ஸிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் அந்த பிக் கூட கொண்டு வந்திருக்கலாம் மறந்துட்டேன். ட்ரோன் இருக்கும், நடுவில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த இது டாக்ஸி மாதிரி கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் பண்ணுறதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இஷ்யூன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ஏர்வொர்த்தினஸ், இந்த இவங்க வந்து செக்யூர்டு தானா. இப்போ ஒரு டாக்ஸிலாம் கொண்டு வரோம்னா அதில் வந்து பப்ளிக் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அவங்களோட ஹெல்த்து அவங்களோட லைஃப் இன்வால்வ் ஆகிருக்கனால அந்த சேஃப்டிக்காக அவங்க வந்து ஒர்த்து தானா அப்படின்லாம் செக் பண்ணுறது வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. டெலிகேட்னா கொடுக்குறது, அவங்களோட பவரை கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி இப்போ ட்ரோன் ரூல்ஸ் 2021 வந்துச்சுன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்துச்சானா அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து அன்மேண்ட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் யூஎஸ் ரூல்ஸ்னு 2020 ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நேஷ்னல் கவுண்டர் ரோக் ட்ரோன்ஸ் கைட்லைன்ஸ்னு 2019 இருந்துச்சு. இது ரெண்டையும் சர்பாஸ் பண்ணி தான் இப்போ 2021 ரூல்ஸ் ட்ரோன் ரூல்ஸ் ஆஃப் 2021 வந்திருக்கு. ஓகேவா, நம்ம பார்த்தோம்ல 3 ஜோன், க்ரீன் ஜோன், எல்லோ ஜோன், ரெட் ஜோன். க்ரீன் ஜோனில் வந்து 400 feet வரையும் எதுவுமே பெர்மிஷனே வாங்க தேவையில்ல. எல்லோ ஜோனில் வந்து 400 feet அண்ட் 200 feet வித்தின், இது மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 400 feetக்கு மேலேயும் 200 feet எங்கே 8 to 12 கிலோமீட்டரில் இருந்தால் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து ரெட் ஜோனில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஏரியா மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து நோ பெர்மிஷன் ரெக்கார்டு, இதுக்கு பெர்மிஷன் வந்து கேட்கணும். இதுக்கு வந்து நாட் அலௌடு, ஏன்னா டிஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு இது பண்ணோம்னா சில பேருக்கு தான் அலௌட் இருக்கும், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுக்கணும். அடுத்தது வந்து இது வந்து இந்த இடத்துல ஏடிசி பெர்மிட்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஓகேவா, அந்த அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எல்லோ ஜோனில் ஃப்ளை பண்ணணும்னா. க்ரீன் ஜோன் தான் நம்ம சாதாரணமாக நம்ம சிவிலியன்ஸ் நம்ம ஒரு ட்ரோன் வாங்கினோம்னா பறக்க விடுறது.
ஓகே, இந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கில் இருந்துச்சுல, இது ஒரு வாட்டி வாசிச்சிருவோம். இது அப்படியே நீங்கள் வந்து மெயின்ஸ்லலாம் எழுதலாம். டிஃபென்ஸில் சர்வேலன்ஸ்க்கு, காம்பேட்டுக்கு, கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஹோம் அஃபேர்ஸில் விவிஐபி செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். க்ரைம் கண்ட்ரோலுக்கு, ரைடுக்கு, கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தில் வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் டெலிவரி ஆஃப் மெடிசின் டோர் டெலிவரி, சாம்பிள் கலெக்ஷன் ஃபார் டெஸ்ட்டு, அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரில் கிராப் அண்ட் சாயில் ஹெல்த் மானிட்டரிங், ஆன்டி லோக்கஸ்ட்னால் அந்த வெட்டிக்கிளி வந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி ஆன்டி லோக்கஸ்ட் அகெயின்ஸ்டாக, வெட்டிக்கிளிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற ஒர்க்கு, இன்சூரன்ஸ் கிளைம் சர்வே. அக்ரிகல்ச்சர்லலாம் இப்போ அவ்வளோ பெரிய ஃபீல்டில் வந்து நிறையா ட்ராட்டுனால இல்லை ஃப்ளட்டுனால வந்து நிறையா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ போயிட்டு மேனுவலாக போய் பார்க்குறாங்க. ஸோ பீப்புள் போய், ஆஃபீஸர்ஸ் போய் இதுக்கு வந்து எவ்வளோ வந்து காம்பன்சேஷன் தரலான்னு ஹோல் ஃபீல்டையும் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். இதே ட்ரோன் இருந்துச்சுன்னா ஒரு கம்மியான டைம்லேயே முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இதுக்கெலாம் பண்ணுறாங்க. பஞ்சாயத்து ராஜில் வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒரு ஸ்கீம் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் கீழே ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ரோன் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட நேம் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த ஸ்கீமோட நேம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்விரான்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு, ஆன்டி போச்சிங்னா அனிமல் கடத்துறாங்கல்ல, அந்த அனிமல்ஸை வந்து கடத்துறது, கொள்வது, அந்த மாதிரி. மானிட்டரிங் வைல்ட் லைஃப். பவரில் வந்து ரியல் டைம் சர்வேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, எலக்ட்ரிசிட்டி வந்து தெஃப்ட் ஆகுது டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது அது. அப்புறம் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட், ப்ராஜெக்ட் மானிட்டரிங், இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரிலாம். ஓகேவா? இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். தேர்ட் ஐன்று சொல்கிறது ட்ரோனா. ஓகே, அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், பட் எதுக்கான நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த இதில் வந்து ஒன்றுமே சொல்லலை. இந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த ஒரு இது மட்டும்தான் நியூஸே நம்மளுக்கு தேவையானது. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஹோம் அஃபேர்ஸ்க்கும் அப்புறம் மிச்ச மினிஸ்ட்ரிஸ்க்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. நம்மளுக்கு ஆனால் வந்து ட்ரோன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது கொஞ்சம் யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த ட்ரோன் ரூல்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டால், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கோடு எடுக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகுது. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நம்ம இப்படியே போகலாம். அடுத்த எடிட்டோரியலில் இந்த இது இருந்துச்சு. எக்ஸ்டிங்யூஷிங் த டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ் மெயின் நரேட்டிவ். டொபாக்கோ இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு இது. இல்லிசிட் ட்ரேடுனா கள்ளச்சந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது லீகல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டொபாக்கோ இஸ் அ ப்ராடக்ட் தட் கில்ஸ் மோர் தேன் 13 lakh இண்டியன்ஸ் எவ்ரி இயர். 13 லட்சம் பேர் டொபாக்கோனால் சாகுறாங்க ஒவ்வொரு வருஷமும், இண்டியன்ஸ் மட்டுமே. ஆனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னு தெரில. ஓகே, annual economic burden from tobacco use is estimated to be 1,77,000 crore, which is more than 1% of India's GDP. இந்தியா ஜிடிபியில் மோர் தேன் 1% வந்து இந்த எக்கனாமி இதனால் வந்து வேஸ்ட் ஆகுதான். இப்போ இந்த இடத்துல எக்கனாமிக் பர்டன் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து டொபாக்கோ கன்சியூம் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ டொபாக்கோ வாங்குற காசு அது வந்து மினிமல் தான். அது கூட இந்த 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 இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு சேராது. ப்ளஸ் அந்த அமௌண்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த அமௌண்ட் ப்ளஸ் இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணிவிட்டு நிறையா கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கனால இப்போ கேன்சர் வரலாம். ஓகேவா? கேன்சர் வந்துச்சுன்னா நான் அதுக்கு செலவு பண்ணுவேன். அது ஒரு எக்கானமி, அது நிறையா செலவாகும். அந்த இது போக அதுவும் செலவு பண்ணி நான் இறந்துட்டேன். இப்போ இறந்துட்டேன்னா இறந்ததுக்கப்புறம் என் ஃபேமிலி இருப்பாங்கள்ல, என் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்க, என் ஃபேமிலிக்கெலாம் வந்து சப்போர்ட் இருக்காது. ஸோ அவங்கள வந்து இப்போ விடோனா ஆர் சில்ட்ரன் அவங்களுக்குலாம் வந்து ஸ்டடீஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கணும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதுக்குன்னு இருக்குது. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரைஸையும் சேர்க்கும் போது எக்கனாமிக் பேர்டன் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் டொபாக்கோனால எவ்வளோ லாஸ் இருக்குன்ற மாதிரி. அடுத்து about 27 crore people above the age of 15 years and 8.5% of the school going children in the age group of 13 to 15 years. 8.5% of school growing children வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 27 crore people above age of 15 வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஃபேக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை வந்து எப்படி வந்து டொபாக்கோட டிமாண்டை ரெடியூஸ் பண்ணலான்னா மெயினாக டேக்ஸ் போட்டு தான். இப்போ
ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ரீசெண்டாக ஒரு 2-3 வாட்டியே பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் வந்து சின் டேக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். சின் டேக்ஸில் வந்து டொபாக்கோ, சிகரெட் அந்த மாதிரிலாம் வருதுல்ல. ஸோ ஹெல்த்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கான்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணான்னா அவனால் வாங்க போக முடியாமல் போகும். ஸோ அதனால அவன் கன்சியூம் பண்ணுறது ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, when tobacco becomes more expensive, ஒன்று பீப்புள் வந்து குவிட் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அதை வந்து லெஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து அதை வந்து இனிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ காசு போட்டு அது எதுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு 3 அட்வான்டேஜ் இருக்குது. குவிட் பண்ணுவாங்க, அப்போ இல்லைன்னா கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. சில பேரை ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அதனால நடக்கிறது தான் வந்து இல்லிசிட் ட்ரேட் நடக்குது அப்படின்ற மாதிரி. இல்லிசிட்னா அது கள்ளச்சந்தைன்னு நான் சொல்லேன்ல, அதாவது லீகலாக விற்காமல் இல்லீகலாக அங்கங்கே விற்கிறது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து டொபாக்கோ இண்டஸ்ட்ரி led by ITC Limited has maintained that illegal cigarette இருக்குல்ல, illegal cigarette trade மட்டும் 25% ஆஃப் சிகரெட் மார்க்கெட். இந்தியாவில் இருக்க சிகரெட் மார்க்கெட்டில் 25%, அதாவது இந்தியாவில் இருக்க சிகரெட்ஸில் 25% இப்போ பீப்புள் வச்சுருக்கிறது வந்து இல்லீகலாக வாங்கினது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ரீசன்ட் ரிப்போர்ட் பை டொபாக்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, illicit cigarette volume in India has grown by 44% from 2011 to 19. 2011லேருந்து 2019 44% இன்க்ரீஸ் ஆகிருக்கான் இந்த illicit cigarette volume. ஓகேவா? while adding that high and increasing tax rate provide a profitable opportunity for tax evasion. அதான் இங்கே வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால, டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் டேக்ஸ் எவேட் பண்ணுறாங்க, டேக்ஸ் கட்டாமல் விடுறாங்க, இல்லீகலாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, இல்லீகல் ட்ரேடை என்கரேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 ஸ்டடி வச்சு பார்க்கும்போது, ஒரு ஸ்டடி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, எம்டி சிகரெட் பேக்கெட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இது பண்ணுறாங்க, சர்வே பண்ணுறாங்க. எம்டி சிகரெட் பேக்கெட்ஸ் வச்சு பார்க்கும்போது ப்ரொடியூஸ் பண்ணது அதாவது டேக்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும்ல. ஸோ டேக்ஸில் வந்தது ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக சிகரெட் பாக்கெட்டு 50 சிகரெட் பாக்கெட்டுக்கு வந்து டேக்ஸ் இருக்குன்னா, அப்போ ப்ரொடியூஸ் பண்ணது 100ன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ மிச்சம் 50 எங்கே போச்சு? ஓகேவா? அந்த சிகரெட் எம்டி பேக்கெட்ஸ் வச்சு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 சிகரெட் எம்டி பேக்கெட்ஸ் வந்து நான் கீழேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? கீழேருந்து எடுக்கிறேன். ஆனால் 50க்கு தான் எனக்கு டேக்ஸே வந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அப்போ 50 பாக்கெட் எப்படி வந்திருக்கும்? இல்லீகலாக வந்திருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இல்லிசிட் சிகரெட் வந்து 2.7 ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நடக்குது. இந்த 2018 சர்வேல இது தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஸ்டடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேக்ஸ் கேப்பு, டேக்ஸ் கட்டுறதும் டேக்ஸ் கட்டாததும், அதில் வந்து 2020 என்ன ஆச்சுன்னா 5.1% இருந்தது 2009-10, 6.6% ஆஃப் 2016-17 வந்துடுச்சு. இது வந்து 2020 ரிப்போர்ட். இதில் வந்து இவ்வளோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, both the studies used transparent and replicable methods and their estimates of the illicit market were nowhere near the 25% figure that tobacco industry in India has been used to influence the public disclosure of tobacco. அதே மாதிரி எக்கனாமிக் பேர்டன் இருக்குல்ல, எக்கனாமிக் பேர்டன் அது வந்து 22% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2011 to 2017. அடுத்து 3% ரியல் டிக்ளைன் இன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். இந்த மாதிரி இல்லிசிட்னால இவ்வளோ வந்து ஜிஎஸ்டிலையும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அவங்க ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டடி பண்ணதில் இட்ஸ் எஸ்டிமேட்டட் பெர்சன்டேஜ் ஆஃப் illicit மார்க்கெட் ஃபார் சிகரெட்ஸ் இன் இந்தியா இஸ் ஃபார் லோயர் தேன் மோஸ்ட் கண்ட்ரீஸ் அவுட் தேர் அண்ட் வெல் பிலோ த வேர்ல்டு ஆவரேஜ் அட் 11.2% எஸ்டிமேட்டட் இன் ரீசன்ட் சர்வே ஆன் த illicit cigarette market across 36 countries.
அதாவது WHO என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு ஆவரேஜ் வேர்ல்டில் நம்ம பார்க்கும்போது 11.2% வருது இல்லிசிட் மார்க்கெட், கள்ளச்சந்தையில் சிகரெட் விற்கிறது. பட் இந்தியா வந்து அந்த லெவல் இல்லை, இந்தியாவில் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆவரேஜ் பார்க்கும்போது இந்தியா வந்து கம்மி தான். 36 கண்ட்ரிஸோட ஸ்டடி பண்ணும்போது இந்தியா கம்மியாக இருக்குது. ஏன்னா வேர்ல்டு ஆவரேஜ் வந்து 11.2 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எலிமினேட்டிங் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் illicit trade in tobacco products through a package of measures is one of the major objective of the protocol to eliminate illicit trade in tobacco products. இது வந்து WHO ஒரு ப்ரோட்டோக்கால், அதாவது ப்ரோட்டோக்கால் டு எலிமினேட் illicit trade in tobacco products. ஓகேவா, ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷனாக டொபாக்கோ கண்ட்ரோலுக்கு அடியில் வந்துச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெஷர்ஸ் எடுக்கணும் டு எலிமினேட் ஆர் மினிமைஸ் illicit trade, ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சிஸ்டம், செக்யூரிங் த சப்ளை செயின், இன்டர்நேஷ்னல் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சிஸ்டம், செக்யூரிங் சப்ளை செயின். இதெல்லாம் எதை வச்சு கொண்டு வரணும்னா ஸ்ட்ராங் கவர்னன்ஸால் தான் கொண்டு வர முடியும். இந்தியா ஹஸ் ஆல்ரெடி ரேட்டிஃபைட். இந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டோக்காலை இந்தியா வந்து எப்போயோ வந்து இந்தியாவும் ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹேட் நோ சிக்னிஃபிகண்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ். அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து டொபாக்கோக்கு இதுவரையும் வந்து டேக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேக்ஸ் ரேட்டு நிறையாதுக்கு ஸ்லாபுக்கு இப்போ டெக்ஸ்டைலுக்கெலாம் கூட கூட்டினாங்க, 5% 12% மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, டெசிஷன் எடுப்பாங்க. ஆனால் வந்து டொபாக்கோக்கு வந்து 2017 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இதனாலேயும் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, காசு கம்மியாக இருக்கனால எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டொபாக்கோ. there is no scientific or public health rationale not to increase tax on tobacco products for unfounded fear of increasing illicit trade. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் இல்லிசிட் அதாவது கள்ளச்சந்தையில் விற்கிறதும் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. இது நார்மலாகவே அந்த இதிலே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ டொபாக்கோ பற்றி ஒரு ஃபுல் எடிட்டோரியல் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். ரஷ்யா லெட் ட்ரூப்ஸ் டிப்ளாய்டு இன் கசகஸ்தான். ஓகேவா, இப்போ இது வந்து ஆக்சுவலாக கசகஸ்தான் இஷ்யூ. கசகஸ்தானில் வந்து உள்ளுக்குள்ளே கண்ட்ரிக்குள்ளே ஒரு இது, அதில் எதுக்கு ரஷ்யா வராங்க அப்படின்றது ஒரு இது இருக்கும். அந்த இஷ்யூ அது எதனால் வராங்கன்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த ஆர்டிக்கல் கொண்டு வந்தேன். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இதுவும் வந்து உள்ள 17th பேஜில் இந்த ஒரு பிக் இருந்துச்சு. அதாவது கசகஸ்தானில் என்ன தான் நடக்குது அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக பார்ப்போம். இதை கீழேயும் கொடுத்துருக்கேன். அதாவது நார்மலாகவே கசகஸ்தான் வந்து ஆயில் ரிச், ஓகேவா, ஆயில் ரிச் கண்ட்ரி. ஆனால் அந்த இடத்துல வந்து ஆயில் ரிச்சாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நியூ இயர் அப்போ இந்த வருஷம் வந்து எல்பிஜி ப்ரைஸ் வந்து கூட்டியிருக்காங்க. இதனால தான் வந்து இந்த போராட்டமே. அங்கே இருக்க பீப்புள் எல்லோரும் இப்போ எதுக்கு எல்பிஜியை கூட்டினீங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வயலன்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதனால் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கசகஸ்தானை பற்றி நம்ம கொஞ்சம் மேப் வச்சாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதனால் கொண்டு வந்திருக்கேன். கசகஸ்தானோட கேபிட்டல் என்னன்னு எனக்கு யாராச்சும் சொல்லுங்கள். கேபிட்டல் என்னன்னு சொல்லுங்கள். நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் 2 ஆன்சர் எதிர்பார்க்குறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு நான் சொல்லலை. அடிச்சிருவோம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, கசகஸ்தானோட கேபிட்டல் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் என்னென்ன பார்த்து போனால் ரஷ்யா, அதாவது பார்டர் கண்ட்ரிஸ் பார்த்துப்போம். ஓகேவா, ரஷ்யா இருக்காங்க, சைனா இருக்காங்க, கிர்கிஸ்தான் இருக்காங்க, உஸ்பெகிஸ்தான் இருக்காங்க. சி வச்சு பார்த்தா காஸ்பியன் சி வந்து இதில் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, பார்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி துர்க்மெனிஸ்தானும் இருக்காங்க. எத்தனை கண்ட்ரிஸு? ரஷ்யா 1, சைனா 2, கிர்கிஸ்தான் 3, அதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தான் 4, துர்க்மெனிஸ்தான் 5.
ஓகேவா, 5 கண்ட்ரீஸ், அப்புறம் வந்து காஸ்பியன் சி பார்டர் ஆகிருக்கு. ஸோ கசகஸ்தானோட கேபிட்டல் மட்டும் எனக்கு சொல்கிறீங்க, இப்போயே சொல்லிடுங்க. நான் வந்து கடைசி ஸ்லைடில் நான் ஆன்சர் வச்சுருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அதனால் சரி எதுக்கு இழுத்துக்கணும், நம்ம நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ற கடைசி ஸ்லைடில் நான் ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்க்கலாம் என்னென்னு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இஷ்யூ என்னென்னு பார்த்துருவோம். சிட்டிஸ் ஆஃப் கசகஸ்தான் ஆர் ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் சடன் ஃபியூல் ரைஸ். நான் சொன்னேன்ல, அந்த கான்டெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய் ப்ரொட்டஸ்ட்? எல்பிஜி வந்து ரூலிங் கவர்மெண்ட் ஆஃப் கசகஸ்தான் வந்து எல்பிஜியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த இது பண்ணோன்னே, டேக்ஸ்லாம் கொஞ்சம் போட்டோன்னே அப்படியே டபுள் ஆனனால பீப்புள்னால இது பண்ண முடியல. ஆல்ரெடி வந்து எல்பிஜிலாம் வந்து லோ ப்ரைஸ் அங்கே ஆக்சுவலாக. அது வந்து ஒரு ஆயில் ரிச் நேஷன்ன்றனால பீப்புள் எல்லாருமே வந்து கன்வெர்டட் தேர் வெஹிக்கிள்ஸ் டு ரன் ஆன் ஃபியூவல். இந்த எல்பிஜிக்காக எல்லாருமே மாற்றி வச்சுருக்காங்க ஃபியூல் அவங்களோட வெஹிக்கிள்ஸை. ஸோ இப்போ வந்து முன்னாடி அவ்வளோ லோவாக இருந்தது, டக்குன்னு வந்து ப்ரைஸ் டபுள் ஆனோடனே அவங்கள வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங். இதில் எதுக்கு ரஷ்யா தலையிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 20% ஆஃப் கசகஸ் ஆர் எத்னிக் ரஷ்யன்ஸ். அப்படின்னா கசகஸ்தானில் 20% வந்து ரஷ்யன்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா, 100ல் 20% வந்து ரஷ்யன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் பைக்கனோர் காஸ்மோட்ரோம் ஆஃப் கசகஸ்தான். அதாவது இப்போ இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டா இந்த இடத்துல இருக்கும். ஸ்ரீஹரிகோட்டா வந்து அதுதான் இஸ்ரோவோட லான்ச்சிங் பேடு. ராக்கெட் லான்ச் பண்ணுறதுன்னா அங்கே இருந்தால். அதே இது நம்மளுக்கு இன்னொரு லான்ச்சிங் பேடு ஒன்று இருக்கும். எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில், ஃப்ரெஞ்சு கயானான்னு சொல்லி அந்த இடத்துலேருந்தும் நம்ம வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸுமே இப்போ ரஷ்யாலாம் வந்து மேலே, ஸோ ட்ராபிக்கலில் இருந்தால் தான் கொஞ்சம் லான்ச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் சர்டன் பேராமீட்டர்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது, ஏன் வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு. நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு நாள் பார்க்கும்போது நான் அதை பற்றி டீட்டெயில்டாக கொண்டு வரேன். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸாக இருக்கும். ஸோ இவங்களாம் மேலே இருக்கனால மோஸ்ட்லி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஈக்குவேட்டரில் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸி ராக்கெட் லான்ச் பண்ணுறது. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ வந்து எல்லாருமே ஈக்குவேட்டரில் வச்சுக்க பார்ப்பாங்க, ஈக்குவேட்டர் பக்கத்தில். ஸோ ரஷ்யாலாம் மேலே இருக்குது. அவங்க வந்து மேலே இருக்கனால, போல் சைடில் இருக்கனால, கசகஸ்தான் வந்து கொஞ்சம் ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கனால அந்த இடத்துல இவங்க வந்து ஒரு ட்ரோன் வச்சுருக்காங்க. இவங்களோட பிளேஸில், கசகஸ்தானோட பிளேஸில் ரஷ்யா வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி இது பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி இங்கே போயிட்டு சவுத் அமெரிக்காவில் போய் வாங்கின மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸுமே இந்த மாதிரி 2-3 வச்சுருப்பாங்க லான்ச் பேட். ஸோ அந்த மாதிரி ஒரு லான்ச் பேடும் இருக்குது. 20% ஆஃப் கசகஸும் ரஷ்யன்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரஷ்யாவுக்கு இம்பார்ட்டண்ட். அதனால் ரஷ்யா வந்து கூப்பிட்ருக்காங்க, அவங்களும் கூப்பிட்ருக்காங்க, இவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் கசகஸ்தான் டூயிங் டு கண்ட்ரோல் த ப்ரொட்டஸ்ட்? கசகஸ்தான் கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, பிரசிடெண்ட் வந்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. இது வந்து ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க டு கண்ட்ரோல் த ப்ரொட்டஸ்ட்டு. கசகஸ்தான் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க யார்கிட்ட? மிலிட்ரி அலைஸ், மெயினாக ரஷ்யா. ஆல்சோ ஷார்ட் ஹெல்ப் ஆஃப் CSTO, கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இவங்கக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த CSTOவில் என்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரஷ்யா, கிர்கிஸ்தான், கசகஸ்தான் அண்ட் பெலாரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் வந்து ஆர் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக CSTOவில் இல்லாத கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இருக்கும். ஆட் மேன் அவுட் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இது எழுத தெரியணும். ஸோ இதோட ரூட் காஸ் என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கசகஸ்தான் வந்து ஒரு ஆயில் ரிச் கண்ட்ரி. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி இருக்குது. டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் USSRன்னு இருந்தது, ரஷ்யா அப்புறம் பல கண்ட்ரிஸாக மாறும்போது அப்போலேருந்து இவங்க எக்கனாமி வந்து ஸ்ட்ராங் தான். ஏன்னா இவங்கக்கிட்ட தனியாக வந்து ஆயில் ரிச் இருக்குது, ஆயில் ரிச் கண்ட்ரி. ஆயில் இருக்கனால இவங்க எக்கனாமி வந்து குட்டாக இருக்குது இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து. ஹவர் அந்த ஆட்டோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஆட்டோக்ராட்டிக்னா தமிழில் வந்து ஏகாதிபத்தியம்னு சொல்லுவாங்க.
ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஹிட்லர் இருப்பார்ல, ஹிட்லர், அதாவது ஒன் மேன் வந்து ரூல் பண்ணுறது, அந்த மாதிரி ஆட்டோக்ரஸி, கவர்மெண்ட் இல்லாமல் டெமோக்ரஸி அந்த மாதிரி இல்லாமல். ஸோ அது அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ்னால இன்டர்நேஷ்னலில் வந்து இது இருக்குது, ஒரு கன்சர்ன் இருக்குது. இதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இந்த ஆயிலை வந்து எல்லோரும் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் 2 பேரும் வந்து அந்த ஓட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனாலேயே வந்து அந்த பவரை கேப்சர் பண்ணுறதுக்காக ஆயில் வெப்பனாக யூஸ் பண்ணுறனாலே அங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த ஆர்டிக்கல் இது ஒரு எடிட்டோரியலில் இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மேரேஜபிள் ஏஜ் ஆஃப் உமன் வந்து இப்போ ரீசெண்டாக மாற்றுறாங்கல்ல, 21க்கு 18லேருந்து 21 மாற்றினாங்க. ஓகேவா? அந்த மாத்திரை வந்து கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் 2 பேரை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ரீசெண்ட்லி யூனியன் கேபினட் கிளியர் ப்ரொபோசல் டு பிரிங் யூனிஃபார்மிட்டி இன் மேரியபிள் ஏஜ் ஆஃப் மென் அண்ட் உமன். முன்னாடி வந்து மென்னுக்கு வந்து 21 இருந்துச்சு, உமனுக்கு வந்து 18 இருந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே யூனிஃபார்மாக 21 மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு 21 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் PCMA 2006 வந்து இது பண்ணி 18 இருந்ததை 21 மாற்றிருக்காங்க. இது வந்து எந்த ரெக்கமெண்டேஷன், இது இம்பார்ட்டன்ட், கமிட்டிஸ் கேட்கலாம். கமிட்டி எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் இது வந்துச்சுன்னா, ஜெயா ஜேட்லி கமிட்டி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஏஜ் ஆஃப் உமன் அதை வந்து எக்ஸாமின் பண்ணாங்க. அது வந்து ஹெல்த்து, சோசியல் இண்டஸ்ட்ரீஸ் சச்சஸ் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், நியூட்ரிஷன் லெவல். நான் ஆல்ரெடி 2-3 வாட்டி எடுத்துட்டேன். இந்த கேரளா இது பற்றி பார்த்தோம், ஹெல்த் இண்டெக்ஸ் பற்றி பார்க்கும்போது அதுக்கு அடுத்து ஒரு வாட்டி பார்த்தோம். அதெல்லாம் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், IMRனா என்னென்னு பார்த்துருக்கோம், MMRனா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்தியாவில் வந்து பேசாமல் ஒரு வாட்டி வேணால் இதோட இது சொல்லிடுவோம், லைட்டாக என்னன்னு மட்டும் சொல்லிடுவோம். புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். IMRனா ஒரு குழந்தை பிறந்து 1 இயர்க்குள்ளே, அதாவது 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தைகள் வந்து 1 இயர்க்குள்ளே இறக்குது அப்படின்றது இது பண்ணுறது IMR. அதே மாதிரி MMRன்றது வந்து என்னென்னா, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுன்றது உமன் இருக்காங்கல்ல, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அந்த 42 days, ஓகேவா, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதோ இல்லை ப்ரெக்னென்சி நடந்து 42, அதாவது ப்ரெக்னன்சி டைம்லையோ இல்லை வந்து ப்ரெக்னன்சியை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்கள்ல, அதாவது கலப்பாங்கள, ஒரு சில நேரம் அபார்ஷன் பண்ணுவாங்கள்ல, அபார்ஷன் பண்ண 42 days இந்த மாதிரி டயத்தில் ஒரு உமன் வந்து இறந்துட்டாங்கன்னா, அது வந்து 1 lakhக்கு 1 lakh உமனில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு பார்க்குறது வந்து MMR. ஓகேவா? இது சைல்டுக்கு, இது வந்து உமனுக்கு, உமனுக்கு இது 1 lakhக்கு, இது வந்து 1000க்கு. 1 இயருக்கு கீழே இருக்கவங்க, இது வந்து உமன் வந்து ப்ரெக்னன்சி டைம் அல்லது அபார்ஷன் பண்ணி 42 days அந்த இதில் ஹெல்த்து சரியில்லாமல் இறக்குறது, அந்த மாதிரி ஆகுறது. ஓகேவா? இதை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால தான் கொஞ்சம் தெரியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து இன் இந்தியா முன்னாடி எப்படி இருந்துச்சு? மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ் வாஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு 1929 சாரதா ஆக்ட்னு ஒன்று வந்துச்சு. சாரதா ஆக்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஏஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஏஜ் வந்து சாரதா ஆக்டில் இங்கே கொடுக்கல. சாரதா ஆக்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து 14 பாய்ஸ்க்கு வந்து 18 ஃபிக்ஸ் பண்ணாங்க, 18 years. ஏன்னா அப்போலாம் முன்னாடி கேர்ள்ஸ்க்கு வந்து 10 அந்த மாதிரிலாம் பண்ணி 10 to 12, இதுக்கு மெயினான ரீசனே 10 அந்த ஏஜில் வந்து ஒரு சைல்டுக்கெலாம் மேரேஜ் ஆகி அவங்க வந்து இறந்துட்டாங்க, அந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் பண்ணும்போது இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்துட்டு தான் வந்து சாரதா ஆக்ட்லேயே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து 14 அப்படின்ற மாதிரி அப்போ ஃபஸ்ட் 1929 கொண்டு வந்தாங்க. பாய்ஸ்க்கு வந்து 18 அப்படின்ற மாதிரி வச்சாங்க. இது வந்து பேரை மட்டும் லேட்டர் வந்து சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் CMRA 1929 மாற்றினாங்க. 1978 இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த ஏஜை. என்னென்னா மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் வந்து 18 years ஃபார் கேர்ள்ஸ்னும்
21 இயர்ஸ் ஃபார் பாய்ஸ்னு மாற்றினாங்க. ஓகேவா, இந்த ஏஜை வந்து இப்படி மாற்றினாங்க. மாற்றிட்டு அதுக்கடுத்து 2006 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் ஆக்ட்னு பிசிஎம்ஏன்னு வந்துச்சு. பட் அதுலேயும் இதே ஏஜ் தான் இருந்துச்சு. அதாவது இந்த சிஎம்ஆர்ஏ இங்கே பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு சாரதா ஆக்ட்னு ஒன்று, அதுக்கு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க சிஎம்ஆர்ஏன்னு. ஏஜ் வந்து இந்த ஏஜ் தான். அதுக்கு அடுத்து வந்தது அதுக்கடுத்து இந்த சிஎம்ஆர்ஏ ஆக்டை 1978 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி 1821 மாற்றினாங்க. தென் பிசிஎம்ஏன்னு 2006 வந்துச்சு. அந்த ஆக்டில் அதே ஏஜே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் வந்து மாற்றிருக்காங்க. இப்போ வந்து 2 பேருக்குமே 21 அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகேவா, இப்போ மினிமம் ஏஜ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன். இப்போ ரிலீஜியன் ஆக்சுவலாக இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரினால ஒவ்வொரு ரிலீஜனும் அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் இப்போ வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா ஃபார் ஹிந்துஸ் வந்து 18 வந்து பிரைடு, அதாவது உமனுக்கு, கேர்ள் சைல்டுக்கு 18, பாய்ஸ்க்கு வந்து 21 அப்படின்ற மாதிரி இருக்குது மினிமம் ஏஜ். இஸ்லாமில் வந்து பியூபர்ட்டி, கேர்ள்ஸ் வந்து பியூபர்ட்டி அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்கு வந்துட்டாங்கனாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆஃப் 1954 அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 ஆல்சோ ப்ரிஸ்கிரைப் 1821. இதை தான் வந்து மென்னுக்கும் உமனுக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நியூ மேரேஜ் ஏஜ் வந்துச்சுன்னா, இந்த 21 வந்துச்சுன்னா இந்த லாஸ்லாம் வந்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர். அதாவது பாவர்ட்டியில் இருக்கவங்களாம், பாவர்ட்டி வந்து யாரை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னா மதரை தான். ஓகேவா, அவங்க தான் மெயினாக அண்டர் நரிஷ்மெண்ட்டாக ஆகுறாங்க. ஸோ அதனாலே எம்எம்ஆர்லாம் கூடுது. அவங்க அண்டர் நரிஷ்மெண்ட்டாக இருக்கும் போது ப்ரெக்னென்சி வரும்போது ஐஎம்ஆரும் ஆகுது, சைல்டுக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மெயினாக இந்த உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேரை இதனால் வந்து இது பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களோட ஹெல்த்தை. அதுக்கப்புறம் அண்ட் இயர்லி மேரேஜ், ஏஜ் ஆஃப் மேரேஜ் அண்ட் கான்சிக்வென்ட்லி இயர்லி ப்ரெக்னென்சிஸ் ஆல்சோ ஹவ் இம்பேக்ட் ஆன் நியூட்ரிஷனல் லெவல்ஸ். இப்போ அதை தான் பார்த்தோம். அந்த மதருக்கும் சைல்டுக்கும் ஹெல்த் அண்ட் மென்டல் வெல்பீயிங் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் பேரிட்டி. அவங்களோட எஜுகேஷ்னல் லெவல் கூடும், லிவிங் கண்டிஷன்ஸ் கூடும், ஹெல்த் கண்டிஷன்ஸ் கூடும், டெசிஷன் மேக்கிங் பவர் கூடும். இப்போ வந்து 18 இருந்ததை இப்போ 21 மாற்றினா அந்த ஏஜ் வரையும் எப்படியும் படிக்க வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் படிக்க வைப்பாங்க. ஸோ படிக்கும் போது வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் லெவல் கூடும். ஸோ படித்தா வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கும் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்டெப் அந்த மாதிரின்ற மாதிரி இருக்குது. அடுத்து டேக்லிங் சைல்டு மேரேஜ். இதனால் வந்து சைல்டு மேரேஜஸும் வந்து நம்ம வந்து கர்வ் பண்ணலாம். ஏன்னா ஏஜை கூட்டினனால இது வந்து லீகலாக இருக்கனால நம்ம நிறையா வந்து கர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி இங்கே ஞாபகம், இந்தியா இஸ் ஹோம் டு லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அன்ரேஜ் மேரேஜஸ் இந்த வேர்ல்டாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெகட்டிவ்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் ஃபைட்டிங் சைல்டு மேரேஜஸ். இப்போ இது லா கொண்டு வந்துடும். லா கொண்டு வர்றது ஈஸி, சொல்கிறது ஈஸி, 21 ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இதை வந்து கொண்டு வர்றது வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் வென் அ லா இஸ் யூஸ்ட் இட் மோஸ்ட்லி பெனலைஸ் யங் அடல்ட்ஸ் ஃபார் செல்ஃப் அரேஞ்ச்டு மேரேஜஸ். த லா டு ப்ரிவென்ட் சைல்டு மேரேஜஸ் டஸ் நாட் ஒர்க் வெரி வெல். இதெல்லாம் வந்து சரியாக ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில, பட் பார்க்கணும். ஒயில் சைல்டு மேரேஜ் ஹஸ் டிக்ளைன்ட் இட் ஹாஸ் பின் மார்ஜினல். என்ன தான் இந்த மாதிரிலாம் லாஸ் வரும்போது சைல்டு மேரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆனாலும் அதில் வந்து ரொம்ப சேஞ்ச் இல்லை. 27% டிக்ரீஸ் ஆச்சு 2015-16. ஆனால் எதில் இருந்துன்னா 23% ஃப்ரம் 1920. முன்னாடி 27% வந்தது, இப்போ 23% சைல்டு மேரேஜ் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப இன்னும் நிறையா கீழே போகணும். ஓகேவா, நம்ம நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். சைல்டு மேரேஜ் நடக்கிறது வந்து ரொம்ப நிறையா டிக்ளைன் பண்ணணும். அக்கார்டிங் டு நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS 5. ஓகேவா, 70% ஆஃப் இயர்லி மேரேஜஸ் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இப்போ இந்த மேரேஜ் வந்து
கிரிமினலைஸ் பண்ணுது லார்ஜ் நம்பர் ஆஃப் மேரேஜஸ். இப்போ நடந்தது 21 வராமல் நடந்தது 18லே பண்ணியிருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து கிரிமினலைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த ஆக்ட் வந்தனால அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் எஜுகேஷன் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக. அதாவது ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் ரிப்போர்ட் UNFPA, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடி. UNFPA இவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் ரிப்போர்ட் 2020. இந்தியாவில் 51% ஆஃப் யங் உமன் வந்து எஜுகேஷன் இல்லாதவங்க, அவங்க தான் வந்து 18 ஏஜுக்கு கீழே மேரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 47% வந்து ப்ரைமரி. அதாவது இந்தியாவில் 51% உமன் ஃபஸ்ட்டு 18க்கு கீழே மேரேஜ் ஆகுறதுல 51% உமன் வந்து எஜுகேஷன் இல்லை. 47% வந்து ப்ரைமரி எஜுகேஷன் மட்டும்தான் இருக்குது, செகண்டரி எஜுகேஷன் இல்லை. ஸோ இதை வந்து எஜுகேஷனை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேக் ஆஃப் எஜுகேஷன் தான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் இந்த எடிட்டோரியல். பட் எனக்கு UNFPA பற்றியும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா, இது ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு UNFPA பற்றி எக்ஸாமில் கூட கேட்கலாம். ஸோ அதை பற்றியும் லைட்டாக கொண்டு வந்துட்டேன். UNFPA இது வந்து ஒரு சப்சிடரி ஆர்கன் ஆஃப் UNGA, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட ஒரு அதுக்கு கீழே வருது. இது எதுக்காக ஒர்க் பண்ணுதுன்னா செக்ஸுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஏஜென்சி, செக்ஸுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்காக இது பண்ணுது. எக்கோசாக்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ், அதுக்கு கீழே தான் இது வருது. UNGAல இது வருது. இதுதான் வந்து இந்த இதுக்கு பவர் தருது UNFPAக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் UNFPAன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கீழே பார்ப்போம் தான் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டாக தான் ஆரம்பித்தாங்க 1967. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1967, பட் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சது அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண 1969. இங்கே இருக்கும் பாருங்களேன், UN இப்போ வந்து நம்ம கூப்பிட்றது வந்து UNPF தான், யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டுன்னு தான் சொல்லுவோம் 1987. அதுக்கு முன்னாடி வந்து UNFPAன்னு சொல்லுவோம். ஏன்னா அது எப்படி இருந்துச்சுன்னா யுனைடெட் நேஷன் ஃபண்டு ஃபார் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருந்ததை 1987 தான் நம்ம வந்து UNFPAன்னு சொல்கிறோம். பட் வந்து யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். ஓகேவா? இதோட அப்ஜெக்டிவ் இது வந்து SDG கோல்ஸில் SDG 3, SDG 4, SDG 5. SDG 3 வந்து ஹெல்த்து, SDG 4 வந்து எஜுகேஷன், SDG 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இந்த மாதிரி யுனைடெட் நேஷனில் வர SDG கோல்ஸை வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து இது வந்து அப்ஜெக்டிவாக எடுத்து பண்ணுது. SDG கோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னேன், பட் அதை பற்றி நம்ம பார்க்கல. ஒரு நிமிஷம் அந்த ஃபண்டு பார்த்துருவோம். UNFPA இஸ் நாட் சப்போர்ட்டட் பை UN budget. Instead, it is entirely supported by voluntary contributions of donor governments, intergovernmental organization, private sector, foundation, individuals. அதாவது இது வந்து UN பாடியாக இருந்தாலும் யூஎனுக்கு வந்து இதுக்கு பட்ஜெட் தரல, UN பட்ஜெட் தரல. இதுக்கு யார் பட்ஜெட் தரான்னா வாலண்ட்ரி. அதாவது ஒரு சில கவர்மெண்ட்ஸாக வந்து வாலண்ட்ரியாக டொனேட் பண்ணுறது, இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டொனேட் பண்ணுறது, ப்ரைவேட் செக்டார், ஃபவுண்டேஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் இவங்களாம் டொனேட் பண்ணுறது வச்சு தான் இது செயல்பட்டுருக்கு. இதில் வந்து எனக்கு SDG வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம சில ஆர்டிக்கலில் ஏதோ ஒன்று பார்க்க ஆரம்பித்தோம் மேரேஜ் இது, பட் அதில் வந்து எஜுகேஷனுக்கு இந்த இது சொல்லியிருந்தாங்க UNFPA. ஸோ UNFPAலேருந்து SDG கோல்ஸ் வந்துச்சு. இப்போ SDG கோல்ஸும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து லைக் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. பட் இதெல்லாம் இப்போ SDG கோல்ஸ்ன்னு நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தாலே டக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு தனியாக படிக்கணுன்ற தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி SDG கோல்ஸ் வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இப்போ உமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மெயின்ஸில் கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் இதை காமிச்சு முடிச்சிடலாம். என்னென்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி SDG கோல் SDG 5க்கு ஏற்ற மாதிரி SDG 5 கொண்டு வரதுக்காக போராடணும் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷனில் முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஓவராலாக எல்லா செக்டாரையுமே இது வந்து கவர் பண்ணிடும். ஸோ இது பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு வாட்டி வாட்சிக்கிறோம். SDG கோல் 1 வந்து நோ பவர்ட்டி, 2 வந்து 0 ஹங்கர், 3 வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், 4 வந்து எஜுகேஷன், 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 6 வந்து க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், 7 வந்து அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, 8 வந்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் ஒர்க், 9 வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 10 வந்து ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், 11 வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், 12 வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்,
13 வந்து climate action, 14 வந்து life below water, 15 வந்து life on land, 16 வந்து peace, justice and strong institutions, 17 வந்து partnership for goals. ஓகேவா, 17 கோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒன்றுக்கு கீழே டார்கெட்ஸ் நிறையா இருக்கும். டார்கெட்ஸ்னு இப்போ ஒன்றுக்கு கீழே ஒரு 10 டார்கெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுக்கு கீழே டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரிலிம்ஸில் கூட கேட்கலாம். மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது, 169 டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 கோல்ஸ், 169 டார்கெட்ஸ். இதெல்லாம் வந்து எந்த எக்ஸாம்லனாலும் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சிலலாம் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இதெல்லாம் டக்குன்னு கேட்கலாம். இதில் மெயினாக வந்து ஆப்ஷனில் வந்து 17 இருக்கும், 169 இருக்கும். அவங்க கேட்டிருக்க டார்கெட்ஸாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது கோல்ஸுன்றனால டக்குன்னு நம்ம வந்து 17 போட்டுருவோம். ஆனால் டார்கெட்ஸ் கேட்டிருப்பாங்க, 169 விட்டுருப்போம். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோம். இதில் முடிஞ்சளவு எப்படியாச்சும் இந்த 12 வரையுமாச்சும் 12 to 13 அந்த மாதிரி வரையுமாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலே நிறைய ஆன்சரில் கன்க்ளூஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். ஒரு நிமிஷம், இதை பாருங்கள். இந்த ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து வந்து ஒன்றும் இல்லை, மிஸ்செலேனியஸ் தான். நம்ம நேற்றே இந்த ஆர்டிக்கல் பற்றி நான் கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்துருந்துச்சு. ஹைப்பர்சோனிக் மிசைல் நான் சொன்னோம்ல, 5 மேக், கிரேட்டர் தேன் 5 மேக் ஸ்பீட். 1 மேக்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, கிரேட்டர் தேன் 5 மேக் ஸ்பீடில் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல். நான் இதில் கூட பேலிஸ்டிக் மிசைல்னால் என்னது, க்ரூஸ் மிசைல்னால் என்னது அதெல்லாம் எடுத்தேன். பேலிஸ்டிக் மிசைல்னால் ஒரு ஆர்க் ஷேப்பில் போகும், பாதி வரையும் நம்ம பவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிராவிட்டியில் அதுவாக போய் விழுவோம். நியூக்ளியர்லாம் இதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. க்ரூஸ் மிசைல் வந்து நம்ம கடைசி வரையும் பவர் பண்ணுவோம், அக்யூரசி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. லாங் டிஸ்டன்ஸ் இதுக்கு தான் பேலிஸ்டிக்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து க்ரூஸ் மிசைல், அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல். அது மாதிரி எஃப்சி ஏரியா நிறையா வாட்டி பார்த்துட்டோம். இப்போ முன்னாடி வந்து ஒரு மதர் தெரேசாவோட அந்த இன்ஸ்டியூஷனுக்கு தான் வந்து மெயினாக வந்து அந்த அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் மதர் தெரேசா இருக்கும் போது ஆரம்பித்தது. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து டிடிடி ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் எல்லாருக்குமே தெரியும். டிடிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இருக்கலாம் அவங்களோடது. ஸோ அவங்களுக்கும் வந்து எஃப்சிஆர் கிடைக்கல, பெர்மிஷன் கிடைக்கல. அந்த மாதிரி 6000 என்ஜிஓஸ்க்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். எஃப்சிஆர்ஏ என்ஜிஓ நிறைய வாட்டி பார்த்தாச்சு. பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் பாருங்கள். அந்த வீடியோவோட தம்ப்நெயில்லையே வந்து எஃப்சிஆர்ஏன்னு போட்டிருப்பேன். ஒரு 2 கிளாஸ் வந்து டீட்டெயில்டாக எடுத்தேன். 2 கிளாஸ் வந்து 3 கிளாஸ் எஃப்சிஆர்ஏ எடுத்தேன். அதில் 2 கிளாஸ், ஒரு கிளாஸில் பேசிக்ஸ், ஒரு கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு கிளாஸில் என்ஜிஓனா என்னென்னு பார்த்தோம். ஸோ எல்லாமே பார்த்துருங்க. அடுத்து வந்து நம்ம இதுவும் பார்த்தோம். இதுவும் என்னென்னா சைனாவோட இஷ்யூ பற்றி பார்த்தோம்ல. நம்ம ஆல்ரெடி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க இப்போ ரீசெண்டாக 15 நேம்ஸ் வந்து புதுசாக அவங்க வச்சுருந்தாங்கன்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். அதில் மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆச்சு, வில்லேஜஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ், ரீநேமிங் பண்ணதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இது வந்து சைனா வந்து தேவையில்லாமல் பைலாட்ரல் ரிலேஷனை வந்து பைலாட்ரல்னால் நம்ம 2 பேருக்குள்ள கண்ட்ரியோட ட்ரேட் ரிலேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுத்தா. ஸோ இதை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். நம்ம எடிட்டோரியலும் பார்த்தோம் இதை பற்றி. இடபிள்யூஎஸ் இதுவும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தோம். ரிசர்வேஷன் என்னன்றதுலேருந்து பார்த்துருக்கோம், இடபிள்யூஎஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அது ஒரு ஸ்டோரியாக கூட சொன்னேன். இப்போ வந்து அந்த கேஸ் நான் சொல்லியிருக்கேன், ஏன் 8 lakh அதெல்லாம் எல்லாமே சொல்லியிருந்தேன். மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 8 lakh வந்து நாங்கள் எடுத்தது வந்து கரெக்டாக தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ஏன் 8 lakh நீங்கள் இன்னும் வந்து கரெக்டான ஒரு ரீசன் சொல்லலை. எஸ்சி வந்து நீங்கள் வந்து ரீசன் பிஹைண்ட் இன்கம் லிமிட், இந்த 8 lakh இன்கம் லிமிட் வந்து சொல்லுங்கன்னு இவங்களும் மாற்றி கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை நாள் நடந்தாலும் எப்போ ஒரு முடிவுக்கு வருதுன்னு பார்ப்போம். வந்தோடனே இன்னொரு வாட்டி வேணுன்னா நம்ம இடபிள்யூஎஸ் பற்றி என்னென்னு ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுக்கிறேன். அதே மாதிரி கல்ஃப் அண்ட் பே அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கல்ஃப், பேஸ், ஸ்ட்ரெயிட் அந்த மாதிரி. கல்ஃப்க்கும் ஸ்ட்ரெயிட்டுக்கும் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன்.
அனீஸ் ஃபாத்திமான்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. பட் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சொன்னோடனே தான் இது அவங்க ஒரு இது கொடுத்தாங்க, அவங்க ஒரு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து சரி, அவங்க ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, பட் அதோடு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த நியூஸ் வந்து எடுத்துடணும்னு அந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் அவசரமாக அந்த பிக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து இதெல்லாம் கொண்டு வந்தேன். இந்த ஹோல் பேஜ் அவங்க கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான். இப்போ கல்ஃப்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, கல்ஃபுக்கும் பேக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பே வந்து ப்ராடர் இன்லெட் ஆஃப் த சீ. அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்கள்லாம் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் வந்து சரௌண்டட் பை லேண்டு தான், ஆல்மோஸ்ட் சரௌண்டட் பை லேண்டு. ஆனால் அந்த மவுத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் பே. ஓகேவா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பே இஸ் அ ப்ராட் இன்லெட் ஆஃப் சி, கல்ஃப் இஸ் அ டீப் இன்லெட் ஆஃப் சி. பே இஸ் செமி-சர்க்குலர் and is so enclosed by land from 3 sides only. 3 சைடில் தான் லேண்ட் இருக்கும். As against this, Gulf is a water body whose maximum part is enclosed by land and has very small mouth. Gulf பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்ஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டு லேண்டால் தான் கவர் ஆகிருக்கும் சுற்றி. அதோட சின்ன மவுத்து தான் இருக்கும். ஓகேவா, சின்ன மவுத்து தான் இருக்கும். பெர்சியன் கல்ஃப் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் கல்ஃபு. இங்கே வாங்க, இதுவும் பார்த்துருவோம். கல்ஃப் வந்து டிப்பிக்கலி லார்ஜர் தேன் அ பே. பே வந்து டிப்பிக்கலி ஸ்மாலர் தேன் கல்ஃபு. கல்ஃப் வந்து நேரோ மவுத் இருக்கும், பேக்கு வந்து ஒய்டர் மவுத் இருக்கும். கல்ஃப் இஸ் லெஸ் என்க்ளோஸ்டு டுவர்ட்ஸ் த வாட்டர், பே இஸ் மோர் என்க்ளோஸ்ட் டுவர்ட்ஸ் த வாட்டர். கல்ஃப் இஸ் கனெக்டட் டு த ஓசன், பே இஸ் கனெக்டட் டு த ஓசன் அண்ட் லேக். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்னா என்னென்னு கேட்டிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது வந்து ஒரு வாட்டர் பாடி. ஸ்ட்ரெயிட் வந்து 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, கரெக்டு தான். ஸ்ட்ரெயிட் வந்து இப்போ இதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லுவோம். அப்படின்னா இது வந்து சுண்டா ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் வந்து 2 லார்ஜ் வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது. என்னென்னா இது இந்தியன் ஓஷனு, இது வந்து ஜாவாசி, இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுது. அவங்க அந்த இதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை இப்படியும் சொல்லலாம், இப்போ 2 லேண்ட் மாஸையும் பிரிக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு 2 அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து நம்ம நிறையா பேர் வந்து லேண்டு 2 வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுறது தான் என்னன்னு கேட்டால் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லியிருப்போம். 2 லேண்டை கனெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டை விட்டுருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த இது மெயினாக கொண்டு வந்தேன். அந்த கமெண்ட் பண்ணனால தான் எனக்கு இது தெரிஞ்சிச்சு. ஸோ தட் எல்லாருக்குமே சொல்லிடலாம் அந்த ஒரு இது அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ரைட் வந்து நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் connecting 2 seas or 2 large areas of waters or landன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்ட்ரைட்டுன்றது 2 வாட்டர் பாடியும் கனெக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா 2 லேண்ட் பாடியை செப்பரேட் பண்ணி ஒரு வாட்டர் பாடி போச்சுனாலும் ஸ்ட்ரைட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்சியன் கல்ஃபுக்கு பே ஆஃப் பெங்கால், பேக்கு சுண்டா ஸ்ட்ரைட் இந்தோனேஷியாவுக்கு நடுவில் அந்த இது பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா இந்தோனேஷியா மலேசியாவுக்கு நடுவில். ஓகேவா, அடுத்து நான் அந்த கேபிட்டல் கேட்டிருந்தேன். கேபிட்டல் வந்து என்னென்னா, நான் சர்ச் பண்ணும்போது அந்த ஒரு சில இடத்துல நூர் சுல்தான்னு கொடுத்துருந்தாங்க, ஒரு சில இடத்துல அஸ்தானான்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு March 23, 2019 அஸ்தானான் இருந்தது தான் நூர் சுல்தானான்னு இப்போ மாற்றிருக்காங்க. ஓகேவா, ஸோ கசகஸ்தானோட கேபிட்டல் நூர் சுல்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குடைய ஆர்டிகல்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் நீங்களும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் மோர் இன்ட்ராக்ஷனோட கொண்டு போகலாம். அப்புறம் எப்பயும் போல் எந்த கொரீஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.